தாவேகா கழகம் குதிரை பேர அரசியல் செய்கிறது. தலைவர் சிம்பிளா முடிச்சார், இது குதிரை பேர அரசியல் இல்ல, இது குதிரை வேக அரசு. அது அவர் சிம்பிளா பேசி முடிச்சிட்டார். அண்ணா ரொம்ப நல்லவர், அதோட முடிச்சிட்டார். ஆனா நம்ம அப்படி இருக்க முடியாதுல்ல, பதில் சொல்லணும்ல. குதிரை பேர அரசியல் யார் நடத்தினது நான் சொல்லிடுறேன். எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்தாங்க, ரிசல்ட் வந்துருச்சு. நம்ம 108 நிக்கிறோம். சுமார் ஒரு 20 தொகுதியில 500 ஓட்டு 300 ஓட்டுல தோத்து இருக்கோம். அது எப்படின்னு நம்ம அதுக்கப்புறம் விசாரிச்சுக்கலாம், விட்டுருங்க. தோத்த பிறகு என்ன செஞ்சிருக்காங்க, நம்ம தலைவர் வரவே கூடாதுன்னு பெரும்பான்மை இருந்தாலே பதவியேற்றலாம் கவர்னர் அவர்கள். ஆனா கவர்னர் அவர்கள் கூப்பிட்டு நீங்க பெரும்பான்மையை காமிங்க, சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி, அவங்களை கூப்பிட்டு பதவியேற்றலாம். ஆனா கவர்னர் அவர்கள் ஒரு கான்ஸ்டிடியூஷனுக்கு எதிராக 118 காமிங்க, கோர்ட்டுக்கு போனா 1 மாசம் ஆயிடும், வேண்டாம் நம்ம பெரும்பான்மை காமிச்சிருன்னு எடுத்த உடனே முதல்ல வந்தது தலைவர் ராகுல் காந்தி அவர்கள். தமிழ்நாட்டுடைய சூழ்நிலையை புரிந்து தமிழக வெற்றி கழகம் தலை வணங்குகிறது திரு ராகுல் காந்தி அவர்களை. எடுத்த உடனே விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆகணும், அதுக்கு என்ன வேணா செய்யுங்க, சப்போர்ட் அப்படின்னு டெல்லியில இருந்து ஒரே குரல் முடிச்சிட்டாரு அவர். வந்த அடுத்த நாள் காங்கிரஸ் இருந்து நம்ம அண்ணன் செல்வன் திமுக இருந்தாரு, வந்து எங்க தலைவர் சொல்றதா ஸ்டாண்ட். அரசியல் சூழ்நிலை அன்னைக்கே மாறிடுச்சு, எலெக்ஷன் முடிஞ்சோடனே மாறிடுச்சு. செல்வன் வந்து வாய்ப்பு கொடுத்துட்டு ஒரு எல்லோரும் சகோதரத்துவம் ஆகணும், அன்னைக்குதான் உண்மையான அரசியல் சந்தோஷப்பட்டேன். அது முடிஞ்ச உடனே கம்யூனிஸ்ட் தோழர்கள் வந்தாங்க, அது முடிஞ்ச உடனே அண்ணன் திருமானன் வந்தாரு, ஒவ்வொருத்தரும் வந்து தலைவர் முதலமைச்சராக்குனாங்க. இது மட்டும் தானே உங்களுக்கு தெரியும். ஆனா திமுகவுடைய குதிரை பேர் அரசியல் என்ன, நான் உண்மையா சொல்லவா? சொல்றேன் யார் குதிரை பேர் அரசியல் பண்ணதுன்னு. நம்ம தலைவர் முதலமைச்சர் ஆகக்கூடாதுன்னு திமுக தலைவர்களும், அதுல குறிப்பா நம்ம இளவரசர் உதயநிதி அவர்களும் ஒரு பெரிய அரசியல் பண்றாங்களா. என்ன அரசியல்னா, ஃபர்ஸ்ட் முக ஸ்டாலின் இதுக்குள்ள வரல, உண்மையை சொல்லிடுறேன் நான். அவரு தோல்விட்டு அமைதியா தான் இருந்தார். ஆனால் திரு இளவரசர் உதயநிதி அவர்கள் இருக்காரு, என்ன ஆனாலும் விஜய் அவர்கள் முதலமைச்சராக வரக்கூடாது, என்ன ஆனாலும் பரவாயில்ல, என்ன பண்ணிக்கோங்க, அவ்வளவு வெறி. ஆனா முடிஞ்சிச்சுல, கடைசி வாரிசா முடிச்சிட்டார்ல, ஏதாச்சும் பண்ணலாம். யாருக்கிட்ட பேச்சுவார்த்தை பண்ணது? திரு இபிஎஸ் அவர்கள் பழனிசாமி அவர்களோட திரு உதயநிதி அவர்கள் பேச்சுவார்த்தை பண்றாரு. திரு உதயநிதி அவர்களும் திரு சபரிஸ் அவர்களும் சேர்ந்து ஆட்சி முடிச்சிட்டாங்க. அடுத்து திமுக கட்சி முடிக்கிறது வேலை பண்ணிட்டு இருக்காங்க. இப்படிதான் தலைவர் விஜய் அவர்கள் ஏத்து நின்று ஆட்சி போச்சு. இப்ப திருப்பியும் இவர் முதலமைச்சர் உட்கார வைக்க கூடாதுன்னு இபிஎஸ் ஐயா கிட்ட பேசினா என்ன ஆகும்? எங்கேயாச்சும் அண்ணா உருவாக்கிய கட்சி, சமூக நீதி பேசிய கட்சி, மதசார்பின்னு சொல்லக்கூடிய கட்சி, தேர்தலுக்கு முன்பு திரு முக ஸ்டாலின் அவர்கள், ஏன் திரு உதயநிதி அவர்கள் திரு எடப்பாடி பழனிசாமி பார்த்து என்னெல்லாம் கேள்வி கேட்டாங்க? பிஜேபியை தமிழகத்தில் ஆட்சி கட்டில ஏற துடிக்க வைக்கிறது திரு இபிஎஸ் பழனிசாமி அவர்கள், அதிமுக தான். இவங்களுக்கு ஓட்டு போட்டா பிஜேபி ஆட்சிக்கு வந்துச்சு. இது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கிடையாது, இது அமித்ஷா முன்னேற்ற கழகம். இப்படி பிரச்சாரம் செஞ்சது யாரு? திரு முக ஸ்டாலின் அவர்கள். இன்னொருத்தர் யாரு? இளவரசர் உதய அவர்கள். இன்னில இருந்து ஒரு இளவரசர் வச்சிருவோம். இளவரசர், அந்த இளவரசர் உதய அவர்களுக்கு ஏன்னா பட்டாபிஷேகம் பண்ணி தான் உட்கார வச்சிருக்காங்க. மன்னராட்சி இன்னும் ஒளியில கொஞ்சம் பிசுறு இருக்கு, பாத்துக்கலாம். அப்ப பட்டாபிஷோட உட்கார்ந்து இருக்க இளவரசர் ஒரு அரசியல் ஞானி மாதிரி கலைஞர் உருவாக்கிய, கடினப்பட்டு உருவாக்கிய அந்த கட்சியை அதிமுகவோட சேர்ந்து வெளியில இருந்து ஆதரவு கொடுப்பாங்களாம். திரு இபிஎஸ் பழனிசாமி முதல்வர் ஆயிடுவாராம். என்ன சூழ்ச்சி பாத்தீங்களா? இந்த சூழ்ச்சி நமக்கு தெரிஞ்சிருச்சு, வந்துருச்சு. ஒரு நேரத்துல 8ஆம் தேதி மத்தியானம் தகவல் வருது, 7ஆம் தேதி நைட்டு தகவல் வருது, இபிஎஸ் அவர்கள் ஞாயிற்றுக்கிழமை பதவியேற்க போறாரு, எல்லாம் முடிஞ்சிச்சு அப்படின்னு. ஆனா கம்யூனிஸ்ட் தோழர்களும் விசிக தோழர்களும் சப்போர்ட் பண்ணல. முக்கியமாக கம்யூனிஸ்ட் தோழர்கள் சுத்தமா சப்போர்ட் பண்ணல. அதுல உண்மையா சொல்லவா, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தேசிய தலைவர் திரு பேபி அவர்கள் கேரளால இருப்பார். அவர் பேட்டி கொடுத்தது நீங்க பாத்திருப்பீங்களான்னு தெரியாது. அவர் பேட்டி கொடுத்தாரு. மதசார்பற்ற கொள்கையில் உறுதியா இருக்கக்கூடியவர் பேபி அவர்கள், மார்க்சிஸ்ட் கட்சியுடைய தலைவர். அவர் சொன்னாரு, நாங்கள் ஏன் விஜய் அவர்களுக்கு ஆதரவு கொடுப்போம் என்றால், நம்ம ஒன்று காரியம், பிரசிடென்ட் ரூல், கவர்னர் ரூல் வந்துடக்கூடாது, அரசியலமைப்பை பாதுகாக்கணும். காங்கிரஸ் மதசார்பற்ற கூட்டணி இங்க இருக்கு, தமிழகத்தில் ஒரு கவர்னர் ஆட்சி வந்துடக்கூடாது. இட்ஸ் a people mandate சொன்னார். அதாவது மக்கள் தேர்ந்தெடுத்தது தலைவர் விஜய் அவர்களை. அவர் சொன்ன வார்த்தை 12 தொகுதியில அவ்வளவுதானே, நாங்க பாத்துக்கிறோம். திரு பேபி அவர்கள் கேரளால இருந்து குரல் கொடுக்கும்போது சொன்னாரு, நாங்கள் சப்போர்ட் பண்ணலனா திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து பிஜேபியோட ஆட்சியை உருவாக்கும். சொன்னது ஆதவ அர்ஜுனா இல்லை திரு இளவரசர் உதய அவர்களே, சொன்னது ஆதவ அர்ஜுனா இல்லை இளவரசர் உதய அவர்களே, கம்யூனிஸ்ட் கொள்கையின் தலைவர், மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய தலைவர் திரு பேபி அவர்கள். உண்மை வந்துருச்சா வெளியே? என்ன ஒரு துரோக அரசியல் திமுக உண்மை வந்துருச்சா? யார் குதிரை பேரை நடத்தினது? அந்த குதிரை பேரை நடத்தினது யார் சொல்லுவா? லிஸ்ட் நான் சொல்றேன். பாஷ்யம் கம்பெனியுடைய ஓனர் புரோக்கர் வேலையை பார்த்தாப்ல. அடுத்தது ஓபனா சொல்லிடணும்ல யார் யாரெல்லாம் தலைவருக்கு ஏதாவது சூழ்ச்சி செஞ்சாங்கன்னு. பாஷ்யம் கம்பெனியுடைய ஓனர் ரியல் எஸ்டேட் வேலையை பார்க்காம ஆட்சி மாற்றத்துக்கு இங்க உட்கார்ந்துக்கிட்டு கவர்னரோட சேர்ந்து உட்கார்ந்து செஞ்சது ஒரு கம்பெனியோட நிறுவனர். அதோட சேர்ந்து திரு உதயநிதி அவர்கள், அதோட சேர்ந்து திரு
இபிஎஸ் பழனிசாமி, முன்னாள் முதலமைச்சர் பழனிசாமி மகன் திரு மிதுன் அவர்கள். அதனாலதான் இந்த ஃபேக்ஷன் உடைஞ்சிச்சு. அதிமுக வெளியே வந்தாங்களே திரு சிவிஎஸ் சண்முகம் அண்ணன், புரட்சி தலைவி ஆனவர்கள் எதற்காக கட்சி உருவாக்கினார்? புரட்சி தலைவி அவர்கள் எதற்காக கட்சியை உருவாக்கினார்? இந்த திமுக சீய கட்சியை ஒழிக்க. ஆனா அப்படி உருவாக்கின கட்சியை திரு இபிஎஸ் ஐயா அவர்கள் திமுக சாலையோட சேர்ந்துட்டு ஒரே ஒரு காரணம், தலைவர் விஜய் அவர்கள் முதலமைச்சரா வரக்கூடாது. எந்த கொள்கையும் கிடையாது, குறிக்கோளும் கிடையாது, கெட்ட மதசார்பற்ற கொள்கையா. இது சொன்னது திரு பேபி அவர்கள், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் தலைவர். நாங்கள் ஆதரவு கொடுக்கவில்லை என்றால் திமுகவும் அதிமுகவும் பிஜேபியும் சேர்ந்து இங்கு ஒரு ஆட்சியை உருவாக்கும், அதற்கு நாங்கள் கடுமையாக ஏற்று நிற்போம். சொன்னது திரு பேபி அவர்கள், சொன்னது காங்கிரஸ், சொன்னது பிசிகே, சொன்னது ஐயுஎம்எல். எல்லா மதசார்பற்ற கொள்கையிலும் தலைவர் அவர்கள் 108 தொகுதி ஜெயிச்சா வந்த நினைச்சிருந்தா, தோழர்களே அரசியலை உள்வாங்குங்கள், நினைச்சிருந்தா ஒரே போன் கால் டெல்லிக்கு போன் பண்ணி, ஒரே ஒரு போன் கால் இபிஎஸ் ஐயா போன் பண்ணி, உங்க 47 எம்எல்ஏ எனக்கு கொடுத்துருங்க, நான் முதலமைச்சர் ஆயிடுறேன், நம்ம பகிர்ந்து சொன்னா அவங்க ஓடி வந்திருப்பாங்களா? ஓடி வந்திருக்க மாட்டாங்க, சொல்லுங்க. ஆனால் ஏன் 47 எம்எல்ஏ தூக்கி போட்டு தலைவர் ராகுல் காந்தி அவர்களுடன் 5 எம்எல்ஏ இணைந்தார்? எங்களுடைய தலைவர் 108 இருந்து 5 போச்சுன்னா 113 தானே. 47 முக்கியமா 105 முக்கியமா அப்படின்னு எங்களுடைய தலைவர் யோசிச்சிருந்தா, வெறும் பதவி அரசியல், பண அரசியலை நோக்கி இருந்தா, இபிஎஸ் மாதிரியோ இல்ல உங்க தந்தை முக ஸ்டாலின் உதயநிதி மாதிரியே சிந்தித்திருந்தா 47 பேரை நோக்கி பிடிப்பாங்க. ஆனால் எங்களுடைய தலைவர் விஜய் அவர்கள் யோசித்து மதசார்பற்ற கொள்கையில், சமூக நீதி கொள்கையில் நான் உறுதியாக இருந்து, இஸ்லாமிய சகோதரர்களும் கிறிஸ்தவ சகோதரர்களும் என்னை தேர்ந்தெடுத்தார்கள். நான் கொள்கையில் இருந்து விலக மாட்டேன். அந்த உறுதியான கொள்கையில் ஒரு கால் கொடுத்தாரு திரு ராகுல் காந்தி அவர்களுக்கு. ஆதவர்ஜுனா அவர்களே, 5 எம்எல்ஏ 10 எம்எல்ஏ முக்குல நம்ம கொள்கையில உறுதியா இருக்கணும்னு எங்களுக்கெல்லாம் ஒரு வகுப்பு எடுத்து, நாங்க எல்லாரும், நான் உட்பட்ட கட்சியில் உட்பட்ட மதசார்பற்ற கொள்கையில் நாம் உறுதியாக இருக்குங்கிறத பதிவு பண்ணது எங்களுடைய தலைவர். 75 வருஷ கட்சிங்கிறீங்களே, நீங்க ஏன் அதிமுக இஸ்லாமிய சகோதரர்களை கிறிஸ்தவ சகோதரர்களை கேள்வி எழுப்புங்கள். அதிமுகவும் திமுகவும் சேர்ந்து ஏன் ஆட்சி உருவாக்கி துடிச்சது? உடனே நாங்களாம் அப்படி நினைக்கலையே சொல்லுவாங்க. அதுக்கு நான் ஒரு உண்மையை சொல்லணும்ல. அந்த கட்சியோடைய மீட்டிங் நடந்துச்சு. வெளியே டிகேஎஸ் இளங்கோவன் தெரியும், செய்தி தொடர்பாளர், உங்களுக்கு தெரியும், பெரியாரிஸ்ட். அவர் தான் செய்தி தொடர்பாளர் திமுக. அவர்கிட்ட ஃபர்ஸ்ட் சொல்றாரு, அவரு நாங்க அதிமுக எல்லாம் சேர மாட்டோம். இப்ப 2 நாள் எல்லாம் ட்ரை பண்ணி கம்யூனிஸ்ட் தோழர்கள் ஏத்த பிறகு சொல்றாங்க. திருப்பி அடுத்த கொஸ்டின் கேட்கிறாரு, நீங்க சேருவீங்களான்னு கேட்டா, எங்களுடைய தலைவர் முக ஸ்டாலின் அவர்கள் நினைத்தால் நாங்க அதிமுக சேருவோம். இப்படி யாராவது சொல்லுவாங்களா? இப்படி யாராவது சொல்லுவாங்களா? கலைஞர் அவர்கள் உயிரோடு இருக்கும்போது சொல்ல முடியுமா? இல்ல அதிமுக புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் உயிரோடு இருக்கும்போது சொல்லுவாங்களா அப்படி? ஆனா டிகே என்ன சொன்னாரு? எங்க தலைவர்கள் சொன்னா நாங்க அதிமுக சேருவோம். அப்ப தெரியுதா உள்ள என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு? அங்க மாட்டிக்கிட்டாங்களா அந்த பேட்டியில? அப்ப எல்லாம் ட்ரை பண்ணி கம்யூனிஸ்ட் தோழர்களும் இஸ்லாமிய சகோதரர்களும் நம்மளுடைய திருமாவளவனும் எதிர்த்த ஒரு காரணத்தினால் அதை வாபஸ் வாங்க பார்த்தாங்க. வாபஸ் வாங்கிட்டாங்க. நடக்காது. ஏன்னா அவங்களுக்கு பெரும்பான்மை இல்ல. எல்லாரும் ஒண்ணுன்னா 113 114 சரிசமமா நிக்குது. அரசியல் இதுதான். ஆனால் திரு ராகுல் காந்தி அவர்கள் நம்மளுடைய தலைவரை முதலமைச்சராக உறுதியா நின்னு, கம்யூனிஸ்ட் தலைவர்களும் நின்னு, அண்ணன் திருமானம் நின்னு, ஐஎம்எல் இஸ்லாமிய சகோதரர்களும் நின்னு, இன்றைக்கு உண்மையான மதசார்பற்ற கொள்கை கொண்ட தலைவர்களை தமிழ்நாடு உருவாக்கி இருக்கிறது. இதுதான் வெற்றி தமிழ் வெற்றி கழகத்திற்கு. மக்கள் ஒரு நல்ல தலைவரை தேர்ந்தெடுத்தார்கள். கூட்டணி கட்சி தலைவர்கள் ஒரு நல்ல மதசார்பற்ற அரசியலை உருவாக்கி விட்டார்கள். தேர்தலுக்கு முன்பு உங்களோட இருந்தேன்னு சொல்றாங்களே, இருந்திருந்தா அவங்களுக்கு நீ உண்மையா இருந்திருக்கணும். அதிமுக பேசிருக்க கூடாது. கலைஞர் காலத்தில் எந்த தோல்வி நடந்தாலும், ஏன் கலைஞர் 2 தொகுதி ஜெயிச்சாலும் எப்பொழுதும் தன்னுடைய கொள்கைகளில் விட்டுக் கொடுத்தது கிடையாது. ஆனால் அவருடைய மகன் திரு முக ஸ்டாலின் அவர்கள், இளவரசர் உதயவர்கள் கட்சியை மதிக்கிறது இல்ல, கூட்டணியை மதிக்கிறது இல்ல, கொள்கையை மதிக்கிறது இல்ல. பணம் பணம் பணம், இதுதான் அவங்களுடைய மிகப்பெரிய தோல்வி. இப்ப தெரிஞ்சா என்ன உண்மை நடந்துச்சு? நான் 5 நாள் நாங்க தூங்கி 10 நாள் ஆச்சு. இன்னைக்கு நேத்து நைட்டு தான் தூங்கின. தலைவர் முதலமைச்சரா 144 பேர் ஜெயிச்ச பிறகு அன்னைக்குதான் எங்களுக்கு தூக்கம் வந்துச்சு. அதுலயும் பாருங்க திமுக சூழ்ச்சி. திருப்பத்தூர்ல ஒரு எம்எல்ஏ ஜெயிச்சோம், கேஸ ஃபைல் பண்ணாங்க. அந்த கேஸ உடனடியாக கொண்டு வந்தாங்க சண்டே. அந்த சண்டே கேஸ் கொண்டு வந்து அன்னைக்கு ஆர்குமெண்ட் பண்ணாங்க. சென்னை உயர்நீதிமன்றம் எப்பொழுதும் சண்டே கேஸ் எடுத்ததே கிடையாது. திமுக வழக்கறிஞர்கள் எல்லாம் போய் கேஸ் நடத்துறாங்க. அந்த எம்எல்ஏவை ஓட்டு போட விடக்கூடாது சொல்லி வச்ச மாதிரி ஓட்டு போடுறதுக்கு, அதாவது நம்பிக்கையில்லா தீர்மானம் நடக்கிறதுக்கு ஒரு நாளுக்கு முன்னாடி ஸ்டே கொடுத்துட்டாங்க, ஓட்டு போடக்கூடாதுன்னு. திமுக சூழ்ச்சி தெரிஞ்சா அப்ப உடனடியா சுப்ரீம் கோர்ட் போனோம். அடுத்த நாளே சென்னை உயர்நீதிமன்றத்தை கண்டிச்சு இது ஜனநாயகத்துக்கு எதிரான தீர்ப்புன்னு சொல்லி திருப்பியும் ஒரு ஓட்டை நம்ம கொடுத்துட்டாங்க. எந்த அளவிற்கு அழுத்தம் பாருங்க திமுக. அந்த உதயநிதி சொல்றாரு, உயர்நீதிமன்றம் ஒரு அந்த வேட்பாளருக்கு ஓட்டு போடுன்னு சொல்லிட்டாங்க, குதிரை பேர நடத்துறேன்னு சொல்றாங்க. உச்சநீதிமன்றம் தூக்கி எறிஞ்சிருச்சு. அப்ப எந்த அளவுக்கு தலைவர் விஜய் அவர்கள் அந்த சீட்ல உட்கார்ந்தவே கூடாது. கவர்னர் ஆட்சி வந்தாலும் சரி, ஆனா அறிக்கை மட்டும் அழகா ஒரு முக ஸ்டாலின் அவர்கள்கிட்ட. நான் ஏற்கனவே சொன்னேன், சன் டிவில ஒரு குணா அவர்கள் பேட்டி கொடுத்தாரு. நான் எப்பயுமே விஜய் அவர்களை தாக்குனதே கிடையாது, நான் தப்பாவே பேச மாட்டேன். இல்ல உங்களை அவர் ரொம்ப அட்டாக் பண்றாரு, ஏன் நீங்க பதில் கொடுக்க மாட்டேங்கிறீங்க? நான் பேசவே மாட்டேன். அதுதான் நான் கொலத்தூர்லயே சொன்னேன். திரு முக ஸ்டாலின் பதிலாம் கொடுக்க மாட்டாரு, கொலை பண்ணிடுவாரு. கரூர்ல தான் பண்ணாங்க. நம்மளுடைய சகோதரர்கள் எப்படி ஆனாங்க?
தோ இன்னைக்கு காவல்துறையில எடுத்தாங்க எல்லாம் காத்திருப்பு பட்டியல், யார் யாரெல்லாம் கரூர்ல அன்னைக்கு என்னென்னலாம் பேசினாங்களோ. எப்பயுமே சொல்ற நியாயம் நீதியும் வெற்றி பெறும். நான் அன்னைக்கே சொன்னேன் எங்கள் சகோதர சகோதரிகளை நீங்க கை வச்சிட்டீங்க. எங்க தலைவர் முதலமைச்சர் போது சும்மா விட மாட்டார், உங்களை எழுதி வச்சுக்கோங்க. அவர் அமைதியா இருந்தாருன்னா ஆபத்து, திட்டாருன்னா பிரச்சனை இல்ல, முடிஞ்சு போச்சு. அமைதியா இருந்தாருன்னா ஒரு பெரிய பூகம் வரப்போகுதுன்னு அர்த்தம். வந்துச்சு. அப்படி எந்த அளவிற்கு அவரை முதலமைச்சர் உட்கார கூடாது, கொள்கை ஏற்று நம்மளை பார்த்து குதிரை பேரன்னு சொன்னாங்களே, அதிமுகவும் திமுகவும் சேர்ந்து குதிரை பேர அரசியல் செஞ்சது நீங்க. திரு இளவரசர் உதய அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தின அவர் தான். திரு இளவரசர் உதய அவர்கள், பாஷன் கம்பெனியுடைய ஓனர், அதுக்கப்புறம் திரு மிதுன் அவர்கள், மூன்றும் இணைந்த கூட்டணி வந்தாங்க. கனிமொழி மேடம், எங்க அப்பா உருவாக்கின கட்சி இப்படி செஞ்சீங்க, ரிசைன் பண்ணிட்டு போயிடும் சொல்லிட்டு போயிட்டாங்க. அவங்க எதிர்ப்பு உள்ள இருந்து நான் உள்கட்சியில நடத்தி சொல்றேன். கனிமொழி மேடம் இருக்கக்கூடிய ஒரு கொள்கை அரசியல் திரு இளவரசர் அவர்களுக்கு கிடையாது, உதய அவர்களுக்கு கிடையாது. கடுமையான எதிர்ப்பு. கலைஞர் யாரு பயணிச்சாலும் கடுமையான எதிர்ப்பு. இந்த காலத்திலும் நீங்கள் அதிமுக சேரக்கூடாது, ஜனநாயகத்தை மதிப்போம்னு சொன்னாங்க திமுக கூட இருக்கக்கூடிய சில நல்லவர்கள். அதுக்கப்புறம் தான் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் கம்யூனிஸ்ட் எல்லாம் வாபஸ் பண்ணிட்டாங்க. நம்ம அமைதியா ஒரு ஸ்டேட்மெண்ட் ரெடி பண்ணிட்டார் நல்லவர் மாதிரி. நாங்கள் ஜனநாயகத்தை மதித்த எதிர்கட்சியா நடத்துவோம். அது நீங்க என்ன சொல்றது, மக்களே தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. ஐயா நீங்க எதிர்கட்சி தலைவராக கூட இருக்கணும், வீட்டுல அமைதியா உட்கார்ந்து ரிட்டையர் பண்ணிட்டாங்க. நான் அன்னைக்கே சொன்னேன் கொளத்தூர்ல என்ன நடக்கும். கொடைக்கானல் போகும்போது லைலக்கால் வாசல் சொன்னேன், அவர் ரெஸ்ட் எடுக்க போகும்போது இந்த எலெக்ஷனோட நிரந்தரமா ஒரு ஓய்வு பெற போறாரு. கொடைக்கானல் இருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம், அடுத்து ஊட்டி போட்டு நான் பேட்டி கொடுத்தேன். நான் பேட்டி கொடுக்கும் போதெல்லாம் சீரியஸா இல்ல, இப்ப எல்லாம் எடுத்து போட்டுட்டு இருக்காங்க. எப்படி 6 வருஷம் சொன்னதெல்லாம் கரெக்டா நடந்துகிட்டே இருக்கு. நடந்துச்சா இல்லையா? நான் சொன்னேன் இந்த கூட்டணி எங்க தலைவரிடம் வந்து சேருவாங்க ஒரு நாள். எங்க தலைவர் எப்பொழுது மதசார்பற்ற உண்மையா இருப்போம்னு புரியும் போது நாங்க வந்துருவாங்க சொன்னாங்க. எண்ணி 10 நாள்ல ஒட்டுமொத்த கூட்டணியும் எங்க தலைவருக்கு ஆதரவு கொடுத்தாங்க. ஏன்? எங்க தலைவர் அதிமுகவோடு பேசல, 47 எம்எல்ஏ பேசல. திரு ராகுல் காந்தி அவருக்கு அழைப்பு கொடுத்தார். அப்படி சபையில அப்படி அந்த பதவியேற்பு பாருங்க, பக்கத்துல ராகுல் காந்தி அவர்கள், பக்கத்துல அண்ணன்